விடிய காலையிலேயே அந்த ஊஜனங்க எல்லாருமே அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஐயா, இப்போ நம்ம ஊரில் பன்னிங்க தொல்லை அதிகமாக இருக்கு. பன்னிங்க சாதாரண விலங்குங்க மாதிரி இல்லை, அதுங்க ரொம்ப ஆபத்தானது. அந்த பன்னிங்களால பெரிய பெரிய வியாதிலாம் வருதுன்னு படித்தவங்க சொல்கிறாங்க. ஊர் தலைவர் அப்படிங்கிற உரிமையில் நீங்கள் தான் ஒரு முடிவெடுத்து அதுங்களை துரத்தணும். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. பன்னிங்களால் அதிக வியாதி வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் நாம் கும்பிடுற கடவுள் கூட பன்னி தானே. அதனால தான் நம்ம ஊரில் அதிகமாக பன்றிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமே. இப்போ திடீர்னு அந்த பன்னிகளை விரட்டணுங்கிறது எனக்கு சரியா படலை. அப்படின்னா இப்போ என்னங்கய்யா பண்ணுறது? எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஊரில் பொண்டாட்டி புள்ள குட்டிங்கன்னு எதுவும் இல்லாமல் வாழ்கிறானே அந்த ராமு, அவன்கிட்ட இதுங்களை ஒப்படைக்கிறேன். அவனுக்கு ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கூலி பணத்தை கொடுக்கலாம். இந்த யோசனை நல்லா இருக்குங்க ஐயா. எப்படியும் அவன் ஒரு அப்பாவி, அவன் தான் இதுக்கு சரியான ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவரும் சில ஆட்களும் ராமுவை பார்க்கறதுக்காக போனாங்க. டே ராமோ, கொஞ்சம் வெளியில வாடா. ஊரில் பன்னிங்க தொல்லை அதிகமாயிடுச்சு தெரியும்ல. பன்னிங்களை பார்த்துக்க ஒரு ஆள் தேவைப்படுது. நீ அதை பார்த்துக்கிட்டா மாச கடைசியில் பணம் கொடுப்போம். அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. இத்தனை நாளாக வளர்த்த பாட்டியும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நேராக அந்த வராக சுவாமியே பன்னி உருவத்தில் என்கிட்ட வரேன்னு சொல்லும்போது நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறேன்? ஊரில் இருக்கிற எல்லா பன்றிகளையும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் எந்த பணமும் கொடுக்க தேவை. அப்படின்னா ரொம்ப நல்லது. சாயந்தரத்துக்குள்ள ஊரில் இருக்கிற எல்லா பன்னியும் உன் வீட்டு வாசலில் கட்டி போட்டுடு. தலைவர் அப்படி சொன்ன உடனேயே ராமு பன்னிகளை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக கிளம்புனா. இவன் சரியான அப்பாவிங்க ஐயா. இவனுக்கு ஒரு வியாதி வந்து சாகிற வரைக்கும் பன்னிங்க தொல்லை நமக்கு இல்லை. சம்பளமும் வேண்டான்னு சொல்லிட்டான். என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க உண்மையிலேயே நல்ல புத்திசாலி தான். இது நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராமு 1 மணி நேரத்திலேயே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த பன்னிகை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவனுடைய வீட்டு தோட்டத்துல கட்டி போட்டான். அதுங்க கூட உட்காந்துக்கிட்டு அவன் பேசிக்கிட்டு இருந்தான். நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 5. ஓஹோ, மொத்தம் 5 பேர் இருக்கீங்களா? அப்ப என்னையும் சேர்த்து 6 ஆச்சு. நம்ம குடும்பத்துல 6 பேரு அப்படின்னு சொல்லி தூரமா போய் பன்னிங்களுக்கு புல்ல கொண்டு வந்து அவன் போட்டுக்கிட்டு இருந்தான். நீங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு ஒரு குளம் வேணும்ல? இருங்க, நான் இங்கேயே ஒரு குளத்தை தோண்டுறேன். அப்படி அன்னையில இருந்த ராமு பன்னிகளை அவன் குடும்பத்தை சேர்ந்த ஆட்களாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்துக்கு இன்னொரு பன்னிக்குட்டி வந்துச்சு. என்ன இது? இருந்த பன்னி எல்லாத்தையும் ராமு எடுத்துக்கிட்டு போயிட்டானே. இது பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கோம். ராமு, எங்க போய்கிட்டு இருக்க? பன்னிங்களுக்கு புல்லு கொண்டு வர போய்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த பன்னி யாரோடது? என் குடும்பத்துல இன்னொருத்தவங்க சேர்ந்துட்டாங்க போல. நானே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ராமு அந்த பன்னியையும் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போனான். இப்படி தினமும் அவங்க ஊர் பஞ்சாயத்துக்கு ஒவ்வொரு பன்னியா வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஊஜனங்கள்ல யாராவது ஒருத்தங்க ராமுவை கூப்பிட்டு ராமு கிட்ட அந்த பன்னிய ஒப்படைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமுவும் அவனுடைய பன்னி கூட்டத்துக்கு அந்த பன்னிய கூட்டிட்டு போயிடுவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 6 பேரு தான் இருந்தோம் நம்ம குடும்பத்துல. ஆனா இப்ப என்ன இத்தனை பேர் ஆயிட்டீங்க? கணக்கு பண்ண கூட முடியல. உங்க எல்லாருக்கும் இங்க இடம் பத்தல. நம்ம வீட்டுக்கு பின்னாடி வயல் இருக்குல்ல, அதுவும் உங்க இடம்தான். நீங்க விளையாடலாம். ஆனா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களை இங்க யார் அனுப்பி வைக்கிறாங்க? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஊர் தலைவர்கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ராமு ஊருக்குள்ள நடந்து போகும்போது பஞ்சாயத்து கிட்ட ஊர் தலைவர் உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. வந்துட்டியா ராமோ? வா வா, இதோ இங்க இன்னொரு பன்னி இருக்கு, இதையும் கூட்டிக்கிட்டு போ. ஐயா, இந்த பன்னிங்களை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பன்னியா இங்க வந்துகிட்டு இருக்கே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எங்க பாட்டி சொல்லுவாங்க ஐயா, நம்ம ஊர்ல பன்னிங்க அதிகமா தான் இருக்கு. ஆனா எத்தனை வீடுங்க இருக்கோ அதை தாண்டி ஒரு பன்னி கூட அதிகமா இருக்காதுன்னு. இப்ப இந்த ஊர்ல இருக்கிற வீடுங்களை விட பன்னிகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இது கடவுளோட செயல்னு என்னால நம்ப முடியல. இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊரோடது இல்லைன்னா பக்கத்து ஊரு பன்னிங்க. ஆனா இந்த ஊருக்கு வந்ததால உன்கிட்ட தான் ஒப்படைப்போம்.
நீ கேள்வியெல்லாம் இப்படி கேட்காத. ஐயா, நான் அப்படி சொல்ல வரலங்க. நாளுக்கு நாள் பன்னிகளோட எண்ணிக்கை அதிகமாகறதால என் வீட்டில் இடம் பத்தல. வயல் கூட காஞ்சிக்கிட்டு இருக்கு. இத்தனை பன்னிகளுக்கு என்னால் சரியா சாப்பாடு போட முடியாது இல்லைங்களா? அட, இதுதான் உன்னுடைய பிரச்சனையா? நாங்கள் தான் அன்னைக்கே பணம் கொடுக்குறோன்னு சொன்னோமே. இப்போ இடத்தையும் சேர்த்து கொடுக்குறோம். இப்போவாவது பணத்தோட அருமை உனக்கு புரிஞ்சா சரி. அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு. ராமு எதுவும் பேசாம அமைதியா வீட்டுக்கு போயிட்டான். நான் எவ்வளோ சொன்னாலும் இந்த தலைவர் காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ தப்பா இருக்கு. யாரோ உங்களை வச்சு ஏதோ திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்ம ஊரில் வராக சுவாமி இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படி ராமு ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் இந்த பண்டிகை எல்லாம் ஊருக்குள்ள வர்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அதை கேட்டவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. பாவம் ராமு ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி தினமும் பன்னிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் ஊர் ஜனங்க யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊருக்கு நான் உதவியாக இருக்கணும். அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் பன்னிங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்டு ராமு வந்து பஞ்சாயத்து கிட்ட வந்து உக்காந்துட்டான். காலையில விடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன இது, தினமும் காலையில் பஞ்சாயத்தில் ஒரு பன்னி வந்திருக்குமே. இன்னைக்கு நான் இங்கே உக்காந்து காவல் காத்துக்கிட்டு இருந்ததால யாரும் கொண்டு வந்து விடலை போல இருக்கு. அப்பதான் அங்க நாகையா வந்தாரு. அண்ணா, நான் தான் சொன்னல யாரோ பன்னியை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னு. இன்னைக்கு நான் இங்கே உக்காந்துக்கிட்டு இருந்ததால யாரும் பன்னியை விடலை பாருங்க. டே முட்டா பயலு, உன்னை சும்மா யாரும் இப்படி கூப்பிடல. நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு ராத்திரி முழுக்க தூங்காம இங்கே உட்காந்துருக்க. தினமும் எங்கேயோ இருந்து பன்னி இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இங்கே வரலங்கிறதால நீ கதையா அளந்து விட்டுக்கிட்டு இருக்காத. இங்கிருந்து போ. இல்லை இல்லை, இதுக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு மர்மம் இருக்கு. இதை யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன். போடா பைத்தியக்காரா. தினமும் ராமு தூக்கத்தை விட்டுட்டு பஞ்சாயத்துல போய் உக்காந்துக்கிட்டு இருப்பான். அப்படி அந்த ஊருக்கு பன்னிங்க வர்றது குறைஞ்சு போச்சு. அப்பாடா, என்னவா இருந்தா என்ன? உங்களை யாரு விட்டுட்டு போனாங்களோ அவங்க இன்னைக்கு என்னை பார்த்து பயந்துட்டாங்க. நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமு அன்னைக்கு பஞ்சாயத்துல போய் உக்காந்துக்கிட்டு இருக்கல. அப்படி அவன் போல அப்படிங்கறதுனால அடுத்த நாளை பஞ்சாயத்துல ஒரு பன்னி இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. பெரிய திட்டத்தை அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க திட்டத்தை நான் முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமு ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ நாகையா ஒரு சின்ன பையன் கிட்ட கோவமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். டேய், போன கண்ணை மூடி பால் குடிக்கும்போது அதை யாரும் பார்க்கலன்னு நினச்சிக்கோமா. அந்த மாதிரி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையிலிருந்தே பணம் எடுப்ப. இன்னைக்கு உனக்காகத்தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதனால உன் பார்வையில் நான் படலை. மாட்டினியா திருட்டு பயல. அத கேட்டதுமே ராமுவுக்கு ஒரு அருமையான யோசனையும் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வீட்டுல இருக்கிற மாதிரியே வீட்டுக்கு வெளியில ஒரு விளக்கு ஏத்தி வச்சான். ஊர்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம வந்து ஊர் பஞ்சாயத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொதருக்கு பின்னாடி நின்னுக்கிட்டான். அப்போ கொஞ்ச நேரத்துல ஊர் தலைவரோட தம்பியான வீரையாவும் அவனுடைய மனைவியான சூரம்மாவும் ஒரு பன்னியை கொண்டு வந்து ஊர் பஞ்சாயத்துல விட்டுட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமு வேகமா ஓடி அவங்க 2 பேரையுமே பிடிச்சிட்டான். ஐயா, அம்மா, தலைவர் ஐயா, எல்லாரும் வாங்க. இந்த ஊர்ல ஏதோ நடக்குதுன்னு சொன்னப்ப நம்பல. வந்து பாருங்க, எல்லாம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு நடுராத்திரி நேரத்துல ராமு கத்துனதை கேட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே உடனே அங்க வந்தாங்க. என்ன வீரையா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டே வீணா போனவனே, உன்னை எப்போவோ ஊரை விட்டு நான் துரத்தி விட்டுட்டேனே. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னுமா உன் புத்திய நீ மாத்திக்கல? இந்த ராமு முதல்லயே வந்து சொன்னான். ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் நீ உண்மையிலேயே இந்த ஊருக்கு கெடுதல் பண்ண பார்த்துருக்க. நானும் என் பொண்டாட்டியும் யாருக்கிட்டையும் மாட்டாம தான் இந்த வேலையை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இந்த பையன் வந்து எங்களை பார்த்துட்டான். முதல்ல நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உங்கள் எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காகத்தான் நான் பன்னிகளை அனுப்பிக்கிட்டு இருந்தேன். பன்னிங்க அதிகமானா வியாதியும் அதிகமாகும்.
அதால ஒருத்தர் பாதிக்கப்பட்டா போதும் ஊரே அழிஞ்சிடும். எந்த புதையில நான் தேடுறேன்னு இந்த ஊரை விட்டு என்னை விரட்டி அடிச்சிங்களோ அதுக்கப்புறம் அந்த புதையில நான் எந்த தடையும் இல்லாம கண்டுபிடிப்பேன். என்னோட யோசனைக்கு என் பொண்டாட்டியும் எனக்கு துணையா இருந்தா. ஆனா இந்த ராமு இன்னைக்கு என்னை கண்டுபிடிச்சிட்டான். உன்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்கு அந்த போலீஸ் சாமியாரு ஊர்ல புதையல் இருக்குன்னு பொய் சொல்லியிருக்கான். ஆனா நீ இல்லாத புதையல அடையணுங்கிற ஆசையில மொத்த ஊர் மக்களையும் கொல்லலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு. பூசணிக்காய் தோட்டத்திலிருந்து வயசான பாட்டியான சீதம்மா நடந்துக்கிட்டு கூடவே ஒரு நாயையும் கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. வெளியில ஆகாயத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு தேவி. என்னவோ மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு இல்லாம புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை. என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? அப்பெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுன்னா என் புருஷனோ என் புள்ள சேகரும் அம்மா மட்டன் குழம்பு செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க. நானும் செஞ்சு கொடுப்பேன். அப்பதான் சேகர் அங்க வந்தான். என்னம்மா தேவிகிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல. ஒன்றும் இல்லடா, சின்ன வயசுல இந்த மாதிரி மழை பெய்யும் போது மட்டன் குழம்பு வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவியே, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நீ செய்கிற மட்டன் குழம்பு சுவையே தனிதான். நானும் அப்பாவும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். அப்போ சீதம்மாவோட பேரனான ராஜு அவங்க பாட்டியை பார்த்து, பாட்டி, நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கும் மட்டன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அப்பா கிட்ட மட்டன் வாங்கிட்டு வர சொல்லு, எனக்கும் செஞ்சு கொடு பாட்டி. உங்கள் பாட்டி இங்கே எங்கேயுமே மட்டன் வாங்கி சமைக்க மாட்டாங்கடா. என் அப்பாவோட நண்பர் வாங்கிட்டு வந்த மட்டனை மட்டும்தான் அவங்க சமைப்பாங்க. அப்படி இல்லப்பா, அண்ணன் வரும்போது ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர மட்டனு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவே செஞ்சு எனக்கும் பழகி போச்சு. இந்த மாதிரி மழையில பானையில மட்டன் குழம்பு செஞ்சா அதோட சுவையே தனிதான். நீங்க சொல்றது எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நமக்குன்னு போய் யாரு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சொல்லுங்க? உனக்கு தெரியாது தேவி, எங்கள் அம்மா ரங்கையா மாமாவை பற்றி நினச்சாங்கன்னா ஒரு வாரத்தில் அவர் வந்துடுவார். அப்படியா? இது அதிசயம்தான். சரி அத்தை, உங்களுக்கு ஏன் அந்த மட்டன் குழம்புன்னு அவ்வளோ பிடிக்கும்? அது என்னவோ மழை வந்தாலே மட்டன் குழம்பு ஞாபகம் தான் வருது. அந்த காலத்துல எங்க பாட்டி பாக்கு மட்டையை அடுப்புல போட்டு எரிச்சு அதுல தான் மட்டன் குழம்ப செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நான் செய்ய கத்து கொடுக்கறேன், நீயும் நல்லா கத்துக்கிட்டு அத சமைச்சு கொடு. அப்படி 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா ரங்கையா சீதம்மா வீட்டுக்கு வந்தாரு. தங்கச்சி, நல்லா இருக்கியாம்மா? பாத்தியா தேவி, நான் தான் சொன்னேன்ல, அம்மா நினச்சி ஒரு வாரத்துக்குள்ள மாமா வந்துடுவாருன்னு. என்னடா, என்னை பற்றி என் பொண்ணுக்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல. ஒன்றும் இல்லை மாமா, நேற்று தான் உங்களை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால தானா சீதாம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துச்சு. இதோ ஓடி வந்துட்டேன். வந்தது வந்தீங்க, வரும்போது மட்டன் வாங்கிக்கிட்டு வந்தீங்களா? நான் மட்டன் வாங்கிக்கிட்டு வரலன்னு உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்களா? நான் மட்டன் வாங்காமல் வருவனாடா. நேற்று மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் சீதாம்மாவுக்கு என் ஞாபகம் வந்திருக்கோன்னு தோணுச்சு. அதான் கையோட மட்டன் வாங்கிட்டு வந்தேன். பாத்தியா சேகர், எங்க அண்ணன் என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. அண்ணன், மட்டன் குழம்பு செஞ்சு கொடுக்கறேன், நல்லா வயிறார சாப்பிட்டு போகலாம். அதை நீ சொல்லணுமா தங்கச்சி? இன்னைக்கு நல்லா மட்டன் குழம்பு சாப்பிட போகிறோங்கிற ஆசையில் காலையிலேயே கிளம்பி பட்டினியோட எல்லாம் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சரிண்ணே, 1 மணி நேரத்துல சமைச்சு கொடுத்துடுறேன். அப்படி உக்காந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. அப்ப சமையல் அறையில சீதம்மா தேவி 2 பேருமே இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த மட்டன் குழம்பு எப்படிதான் அத்தை செய்றீங்க? அது ஒன்றும் இல்லை மருமகளே, கறியை நல்லா கழுவி வச்சுக்கிட்டு அடுப்புல பானையை வச்சு பானையில கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் இடிச்சு போட்டுட்டு உப்பு காரம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே கறியை போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சா முடிஞ்சுது. அட, இவ்வளோ சுலபமா மட்டன் குழம்பு? சமையல எல்லாராலையும் செய்ய முடியும், ஆனா சுவையா சில பேரால மட்டும்தான் செய்ய முடியும். சமைக்கும் போது சமையல்ல தான் அதை மனசு இருக்கணும். அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக சமைக்கும் போது நாம பாசமா சமைப்போம் இல்லையா, அதனாலேயே குழம்புல சுவை கூடும். எந்த வேலையும் நாம விருப்பப்பட்டு செஞ்சா மட்டும்தான் அந்த வேலையோட பலன் நல்லபடியா கிடைக்கும். பிடிச்ச வேலையா இருந்தாலும் பொறுமையா, சந்தோஷமா, நிதானமா, கவனமா செஞ்சா மட்டும்தான் செய்யற வேலையில வெற்றியும் கிடைக்கும். நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. எங்களை மாதிரி பெரியவங்க சொல்றத கேட்டா நீங்களும் வாழ்க்கையில நல்லதா இருப்பீங்க. தங்கச்சி, வாசம் மூக்க தொலைக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் சமைச்சிக்கிட்டே இருக்க போற? சீக்கிரம் போடுமா, ரொம்ப பசிக்குது. அட இருங்க அண்ணன்,
இன்னொரு 1/4 மணி நேரத்துல சமையல் முடிஞ்சிரும். அப்ப சாப்பாடு கொடுக்குறேன். அத்தை, உண்மையிலேயே குழம்பு வாசம் மணக்குது. எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. சரி அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப எதுக்கு உங்களுக்கு மட்டன் குழம்பு செய்யணும்னு தோணுச்சு? அப்பெல்லாம் உங்க மாமா எனக்கு மட்டன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எவ்வளவு தூரம் ஆனாலும் பரவாயில்ல, எங்க மட்டன் கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. எனக்கு மழை காலத்துல தான் இந்த மட்டன் குழம்பு சாப்பிடணும்னு தோணும். அப்படியா அத்தை? அப்ப மாமா உங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு போல. நல்லபடியாவா? என்ன தங்க மாதிரி பாத்துக்கிட்டாரு. அப்படின்னா இப்போ நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறது இல்லையாம்மா? உனக்கு சமையல் அறையில என்னடா வேலை? திருட்டுத்தனமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, குழம்பு ஆயிடுச்சான்னு பார்க்க வந்தேன். பாத்தியா தேவி, இவனோ இப்படிதான். மட்டன் குழம்பு நான் செய்ய ஆரம்பிச்சா போதும், அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எப்போ எப்போ கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு இவனுக்கும் மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சீதம்மா சொன்னதை கேட்டு தேவி சிரிச்சுக்கிட்டு, உண்மைதானே அத்தை, இந்த வாசம்தான் பசியே கிளறுதே. யாராலையும் அமைதியா இருக்க முடியாது, சாப்பிடணும்னு தான் தோணும். இன்னும் எவ்வளோ நேரம் தங்கச்சி? வயிறெல்லாம் வலிக்குது, சீக்கிரம் சமைச்சு கொடுமா, பசிக்குது. எதுக்கு எல்லாரும் இப்படி அவசரப்படுறீங்க? குழம்பு செய்யறதுக்கான நேரம் கூட கொடுக்க மாட்டீங்களா? சீதம்மா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. சீதம்மா எல்லாருக்குமே மட்டன் குழம்ப பரிமாறினாங்க. அம்மா, குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிம்மா உன்னால இப்படி சமைக்க முடியுது? இந்த மட்டன் குழம்பு வாசத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் இங்க வந்துட போறாங்க. சரிடா, ரொம்ப புகழாத. இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா கேளு கொடுக்குறேன். அவரு சொன்னது உண்மைதான் அத்தை. உண்மையிலேயே மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கைக்கு இந்த மட்டன் குழம்பு செய்யற கலை தானாவே வந்துருச்சு போல தெரியுது. எனக்கும் இந்த மழை காலத்துல இந்த மட்டன் குழம்பு அப்படியே ஞாபகத்திலேயே நின்னுடும். இனி எப்ப மழை பெஞ்சாலும் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க போறேன். பாட்டி, இந்த குழம்ப மறுபடியும் பண்ணுவியா? எதுக்குப்பா அப்படி கேக்குற? இந்த குழம்பை என் நண்பர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்ல பாட்டி. சரி சரி, உன் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எல்லாருக்குமே நான் சமைச்சு கொடுக்குறேன். ஆனா மட்டன் குழம்பு சமைச்சு கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். சரி பாட்டி, நிச்சயமா நல்ல மார்க் எடுக்கிறேன். அப்பதான் பக்கத்து வீட்டு தங்கம்மா அங்க வந்தா. என்ன சீத்தம்மா, குழம்பு மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உன் வீட்டுல நீ மட்டன் குழம்பு தான் செஞ்சிருக்கணும். உன்ன மாதிரி யாரால செய்ய முடியும்? அம்மாடி தேவி, ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வாமா. தங்கம்மாவுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்கலாம். தேவையில்லம்மா, கிண்ணம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே. அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களை மாதிரி மட்டன் குழம்பு யாராலையும் செய்ய முடியாது சீத்தம்மா. நான் மழை வர மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன், இந்த மாதிரி நேரத்துல சீத்தம்மா கையால செஞ்சு கொடுக்குற மட்டன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. பார்த்தா உடனே அந்த மட்டன் வாசம் எங்க வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. சீத்தம்மா அவங்க புருஷனோட போட்டோவை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி மட்டன் குழம்பு சோறும் போட்டு வச்சாங்க. அப்பதான் ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. என்ன அத்தை, போட்டோக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க? அப்போ சீத்தம்மா ரொம்ப அமைதியா, என்னவோ உங்க மாமனார் ஞாபகம் வந்துருச்சுமா. நான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு. எங்க அம்மா சொல்லுவாங்க, மனுஷங்க உயிரோட இருக்கும் போதே அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு. ஒரு தடவை அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நாம எவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க என்னைக்குமே திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன தங்கச்சிமா இது? அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவன் மறுபடியும் வந்துட போறானா என்ன? சரி, அது எல்லாத்தையும் விடு. இந்த மட்டன் குழம்ப மறுபடியும் நீ என்னைக்கு செஞ்சு கொடுக்க போற? அடுத்த வருஷம் சமைச்சு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா, மழை காலம் வர வேண்டாமா? அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மனுஷங்க நம்ம கூட இருக்கும் போதே அவங்கள நாம நல்லபடியா பாத்துக்கணும். அவங்க கூட நல்லபடியா பழகணும். அவங்களுக்கு விருப்பமானதை செய்யணும். ஏன்னா கூட தான் இருக்காங்களேன்னு அவங்கள நாம அலட்சியப்படுத்திட்டோம்னா நாளைக்கு அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா நாம என்னதான் அழுது கூப்பிட்டாலும் சரி, அவங்க நிச்சயமா நமக்காக திரும்ப வர போறதில்லை இல்லையா?